யெகோவா ஈரே பிரேயர் டைம் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம நல்ல தெரிந்த ஒரு பகுதியின் வழியாக புதிய சிந்தனைக்கு போகலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15-16வது வசனத்துல லோத்தை குறித்து நாம பார்க்க முடியுது. லோத்தை சோதோம் கொமோரா அழிக்கப்பட போறதுனால வெளியே கொண்டு வர அவரை துரிதப்படுத்துறாங்க. ஆனால் லோத்து தாமதிக்கிறாங்க. லோத்தை காப்பாற்ற தான் துரிதப்படுத்துறாங்க. ஆனால் அதை அறைந்தும் லோத்து தாமதிக்கிறாங்க. நாம கூட இப்படிதாங்க, ஆண்டவர் சிலவற்றை நம்மை விட்டு அகற்ற நமது சிந்தையில உணர்த்துறாங்க. அது தவறுன்னும் நம்மை புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் நாம அவற்றை விட்டுவிட தாமதம் காட்டுறோம். அடுத்த பகுதியில லோத்து தாமதிக்கும் போது அவன் மீது வைத்த இரக்கத்தினால லோத்து மற்றும் அவனது குடும்பத்தாரின் கையை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு விடுறாங்க. வெளியே வர துரிதப்படுத்துறது மட்டுமல்ல, வெளியே வரவும் நமது ஆண்டவர் உதவி செய்யறாங்க. என்ன ஒரு தேவ பிள்ளையாக இருந்தாலும் நாம எல்லாவற்றிலும் கரெக்டா இருப்போமான்னு கேட்டா சந்தேகம்தான். ஏன்னா நமது தேவன் ஒருவரை தவிர பூரண பரிசுத்தவான் இல்லை. நமது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த பிரகாசிக்க பண்ண சில நேரங்கள்ல சிலவற்றை தவிர்க்க சரி செய்ய வெளியில வர நம்மிடம் உணர்த்தும் போது நாம தாமதப்படுத்துறோம். ஆனா நமது ஆண்டவர் நம்ம மீது ரொம்பவும் இரக்கம் கொண்டவர். எனவே இன்னும் ஒருபடி மேல போய் லோத்திற்கு இறங்குனது போல இரக்கத்தினால நாம வெளியே வர முடியல, உதவி பண்ணுங்க நாம பூரண மனதோட கேட்கும்போது நமது கரங்களை பிடித்து வெளியில வர உதவி பண்றாங்க. ஆனால் நாம தாமதம் பண்ணக்கூடாது. ஏன்னா தாமதமானது நன்மைக்கு ஏதுவானது அல்ல. ஆண்டவர் வசனத்தை நன்கு அறிந்த நாமே நம்மை திருத்திக் கொள்ள தாமதித்தால் எப்படி? நமது ஆண்டவர் வருகையானது சமீபமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாமே தயாராகாம இருந்தா எப்படி சொல்லுங்க? எபிரேயர் 10:37 படி நாம பார்க்கும்போது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் அப்படி நாம பார்க்கிறோம். எனவே வருகிற நமது ஆண்டவர் தாமதம் பண்ண மாட்டாங்க. அவர் வருகைக்காக நம்மை தகுதிப்படுத்த நமது தாமதத்தை நாம தவிர்க்கும் போது நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துறாங்க. எனவே ஆண்டவர் விரும்பாத உணர்த்துகிற காரியங்களை தாமதம் இல்லாம தவிர்ப்போமாக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.